ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இஸ்கான் டெப்ரோ உங்களை எல்லாரும் நேரில் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள். இஸ்கான் டெப்ரோ பக்தர்களுக்கு ரொம்ப பாக்கியம் செஞ்ச ஒரு நாள். ஆன்மீக குருவானவருடைய தரிசனம். ஆன்மீக குருவுடைய தரிசனம் கிடைக்கிறது நாம செஞ்ச பெரும் பாக்கியம். ஒரு தூய பக்தர் பகவானுடைய தூய பக்தரை தரிசிப்பதோ அல்ல அவர்கிட்ட கேட்கிறதோ அதுவே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்படின்னா அவரே நமக்கு குருவா கிடைச்சாருன்னா அது எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். பிறவி பயனை அடைஞ்சிட்டாலே சொல்லலாம். ஒரு தூய பக்தர் நமக்கு குருவா கிடைச்சாரு அப்படின்னு சொன்னா நம்ம பிறந்த பயன், இந்த மனுஷ வாழ்க்கையை பிறந்தோம் இல்லையா, அந்த பயனை அடைஞ்சிடுதுன்னு சொல்லலாம். அப்படின்னா அவங்கள பாக்குறது, அவங்கள தரிசனம் பண்றது, அவங்கள பற்றி கேட்கறது, அவங்களுக்கு சேவை செய்யறது இவ்வளவு பெரிய பாக்கியம்னு சொன்னா அவங்களுக்கு குருவா கிடைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா பகவானுக்கும் ஆச்சாரியனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லுது. நம்ம தினமும் காலையில மங்களாரத்துல பாடுறோம், சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரே. எல்லா சாஸ்திரம் சொல்லுது ஆன்மீக குரு சாக்ஷாத் ஹரி. ஆன்மீக குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசமே இல்லை. இத வந்து பகவானும் உறுதி செய்யறார். 11ஆம் ஸ்கந்தத்துல உத்தவ தேவரத்துல பகவான் பேசும்போது உத்தவர்கிட்ட சொல்றாரு, உத்தவா எனக்கும் ஆச்சாரியனுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஜெய ஜெகநாத் சுவாமிக்கு ஆச்சாரியமாம் நோ விஜானியம் நாம் மன்வேத கரிகிஷி. எனக்கும் ஆச்சாரியனுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. பகவானுக்கும் ஆச்சாரியனுக்கும் வித்தியாசமே இல்லை. ஏன் அப்படி அப்படின்னா கிந்து பிரபுயா பிரியேவ தஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். அவர் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர். ஆன்மீக குருவானவர் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர். கிந்து பிரபுயா பிரிய ஏவ தஸ்ய, பிரிய ஏவ தஸ்யனா அவருக்கு ரொம்ப பிரியமானவர், பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர் ஆன்மீக குரு. அத்தகு ஆன்மீக குருடைய பாதங்களில் நான் சரணடைகிறேன். அதனால குருவுடைய முக்கியத்துவத்தை வந்து சாஸ்திரம் பறைசாற்றுகின்றது. குரு தத்துவம், பகவான் நிறைய தத்துவம் பண்றார். அவர்கிட்ட வந்து நிறைய தத்துவங்கள் வெளிப்படுகிறது. கிருஷ்ணாட்ட இருந்து நிறைய தத்துவம். என்னென்ன தத்துவம்லாம் கிருஷ்ணாட்ட இருந்து வருது கேள்விப்பட்டீங்களா? அதுக்கு முன்னாடி நிறைய தத்துவங்கள் இருக்கு. ஒன்று விஷ்ணு தத்துவம், ராமர், நரசிங்கர், வராகர், இவங்கெல்லாம் விஷ்ணு தத்துவம். அப்புறம் நாம தத்துவம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. நாம தத்துவம். விஷ்ணு தத்துவம், கிருஷ்ணர் இருந்து வெளிப்படக்கூடிய விஷ்ணு தத்துவம். அப்புறம் நாம தத்துவம். அப்புறம் சக்தி தத்துவம். பகவான் நிறைய சக்தி எல்லாம் இருக்கு. பௌதிக சக்தி, ஆன்மீக சக்தி, மாதிரி சக்தி தத்துவம். அப்புறம் குரு தத்துவம். ஆன்மீக குருவும் பகவானுடைய பிரதிநிதியாக தான் இருக்காரு. நம்ம இதயத்தில் இருக்கிற பரமாத்மா அந்தர்யாமி, அவர் வந்து சைத்திய குரு, அவர் வெளியில ஆன்மீக குரு. இதயத்தில் இருக்கிற பரமாத்மா தான் வெளியே ஆன்மீக குருவா இருக்காரு. அதனால ஆன்மீக குருவும் கிருஷ்ணரையும் வேறானவராக பார்க்கவே முடியாது. பகவானுக்கு மிகவும் பிரியமான பக்தர். எப்பவுமே பகவானுடைய தாமரை பாதங்களே பற்றி கொண்டிருப்பதால அவரை வந்து விஷ்ணு பாதா அல்லது பிரபு பாதான்னு சொல்றோம். பிரபு பாதா அப்படின்னா பகவானுடைய தாமரை பாதங்களே பூர்ணமா அடைக்கலம் கொண்டிருப்பார்.
விஷ்ணு பாதா அல்லது பிரபு பாதா. அப்ப ஆன்மீக குரு அவசியமா? நிறைய பேர் கேட்பாங்க, குரு எல்லாம் எதுக்குங்க? ஏதோ கோயிலுக்கு போனோமா, சாமி கும்பிட்டோமா, அதுவே போதும். நமக்கு கடவுளுக்கு நடுவுல குரு எதுக்கு? நமக்கும் கடவுளுக்கு நடுவுல குரு எதுக்குன்னு நிறைய பேர்லாம் கேட்டிருக்காங்க. நாங்க சத்சங்கம் பண்ணும்போது நிறைய உபன்யாசங்களை இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க. எதுக்குங்க குரு? நமக்கு கடவுளுக்கு நமக்கு இடையில எதுக்கு இன்னொரு நபர் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாது குருவுடைய அவசியம் என்னன்னு. ஏன்னா கடவுளை உணரணும் அப்படின்னு சொன்னா, பகவானை உணர்றதுக்கு குருவுடைய கருணை இல்லாம அது நடக்காது. அதுவும் நம்ம காலையில பாடுறோம், யஸ்ய பிரசாதா பகவத் பிரசாதோ யஸ்ய ஆப்ரசாதா நகதி குதோபி. ஆன்மீக குருடைய கருணை இருந்தாதான் கிருஷ்ணாவுடைய கருணை. ஆன்மீக குருடைய கருணை இல்லைன்னா கிருஷ்ணாவுடைய கருணை இல்லை. அதனால குரு ரொம்ப அவசியம் வாழ்க்கையில. சரி, எப்ப குரு அவசியம் ஒருத்தருக்கு? கேள்வி வந்துருது இல்லையா? எப்பங்க குருகிட்ட போகணும்? எப்ப குரு அவசியம்? எப்போ ஒருத்தர் குரு தேவைப்படுறாங்க? ராதாகாந்த பிரபு, எப்போ ஒருத்தர் குரு தேவைப்படுறாரு? சும்மா வீட்டுல போட்டோ மாட்டி வச்சுக்கிறதுக்கா? கிளாஸ்ல சொன்ன இல்லையா, நிறைய எங்க இந்தியாலாம் வந்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல ஒரு குருவோடைய போட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க. பெரிய தாடியில வச்சுட்டு ஈன்னு சிரிச்சுட்டு ஒரு போஸ் எல்லாம் கொடுத்துட்டு வீட்டை அலங்காரப்படுத்தக்கூடிய அலங்கார பொருள் அல்ல குரு. நம்ம வீட்டை அலங்காரப்படுத்துற ஒரு போட்டோவா மாட்டி தொங்குறதுக்கு அல்ல குரு, அலங்கார பொருள் அல்ல. அப்ப குரு எப்ப அவசியம்? எப்போ ஒருத்தர் குரு தேவைப்படுறாரு? தெரியுமா இருக்காது? தெரிஞ்ச கை தூக்குங்க. குரு எப்ப தேவைப்படுறாரு நமக்கு? கார்பண்ய தோசோ பிரகதஸ்வபாவா பிச்சாமித்தாம் தர்மச்சமூட சேதாக எஸ்ஏ இஷாம் நிஷிதம் பிருகுகி தன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் தாம் பிரபன்னம். அர்ஜுனனுக்கு எப்ப குரு தேவைப்பட்டாரு? ஒரு முடிவே எடுக்க முடியல. இந்த யுத்தம் பண்ணலாமா வேண்டாமா, சரியா தப்பா, தர்மமா அதர்மமா, நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, ஒரே குழப்பமா இருக்கு. நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எது சரி எது தப்பு, எது தர்மம் எது அதர்மம், ஒண்ணுமே புரியாது இருக்கும். பாத்தீங்களா? அப்ப குரு அவசியம். தஸ்மாத் குரு பிரபத்தியேத ஜிக்ஞா. வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கும், ஏன்னா குரு தத்துவம் ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்கிறது. தஸ்மாத் குரு பிரபத்தியேத ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமா. ஜிக்ஞாசு ஆன்மீக குரு எதுக்குன்னா கேள்வி கேட்கறதுக்காக. ஆன்மீக குருட்ட போய் கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்? என் பையனை எந்த காலேஜில் சேர்க்கலாம், என் பொண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், நான் எங்க இடம் வாங்கலாம், எங்க வீடு இல்லை. இதுக்கெல்லாம் ஆன்மீக குரு. நான் எங்க இடம் வாங்கலாம், எங்க வீடு கட்டலாம், அதுக்கு இல்ல. ஆன்மீக குருட்ட எது கேள்வி கேட்கும்? ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமா. உத்கத்தமா அந்த வேர்டை பிரிக்கணும். உத்கத்தமா அப்படின்னா அறியாமிலிருந்து விடுபடும். ஆன்மீகருடைய முக்கியமான வேலை என்னன்னா, குருவை எதுக்கு ஒருத்தர் அணுகணும்னா அறியாமிலிருந்து விடுபடணும். ஆனா அந்த அறியாமை தான் என்னது? அறியாமை என்னது? நான் இந்த உடம்பு, நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படிங்கறது அறியாமை. இப்ப சனாதன் கோசாமி முதல் சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கிறார். இங்க வச்சு வாரணாசியில மீட் பண்றார். வாரணாசி காசி இருக்கு இல்லையா, அங்க சனாதன் கோசாமி சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கிறார். அப்படியே ஒரு தண்டம் தரையில விழுற மாதிரி சாஷ்டகமா நமஸ்காரம் பண்றாரு. பண்ணி சனாதன் கோசாமி கேட்கிறாரு, மகாபிரபு என்னை எல்லாம் ரொம்ப பெரிய பண்டிதன்னு சொல்றாங்க. சனாதன் கோசாமி பெரிய பிராமன் குலத்துல பிறந்தோம், ஹையஸ்ட் பிராமின் காஸ்ட். சனாதன் கோசாமி உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்தவர். அவருக்கு நிறைய மொழிகள்லாம் தெரியும், நிறைய மொழிகள் தெரியும், வேதங்கள்லாம் படிச்சிருக்காரு, ரொம்ப பெரிய பண்டிதர். ஆனா சனாதன் கோசாமி கேட்டாரு மகாபிரபுட்ட, மகாபிரபு என்னை எல்லாம் பெரிய பண்டிதன்னு சொல்றாங்க, நான் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன்னு சொல்றாங்க, எனக்கு நிறைய மொழி தெரியும்னு சொல்றாங்க, ஆனா பாருங்க நான் யாருன்னு எனக்கு தெரியல. கியாமி ஆமே மோரே ஜாப்பா தாப்பா த்ராய். ஓ மகாபிரபு, கியாமி எனக்கு ஏன் இந்த 3 வகையான துன்பம் வருது? ஓ மகாபிரபு எனக்கு ஏன் இந்த 3 வகையான துன்பம் வருது? என்ன 3 வகையான துன்பம்? அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதைவிக். நம்ம உடலால மனதால வரக்கூடிய துன்பம், இயற்கையினால வரக்கூடிய துன்பம், மற்ற ஜீவராசினால வரக்கூடிய துன்பம். எனக்கு ஏன் இந்த 3 வகையான துன்பம் வருது? இந்த கேள்வி கேட்கறது ஆன்மீக குரு. அப்ப அர்ஜுனனுக்கு ஒரே குழப்பமா இருந்தது. அப்ப அவருக்கு குரு தேவைப்பட்டார். முதல் அத்தியாயத்துல, பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் கிருஷ்ணர் எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க?
அர்ஜுனன் கிருஷ்ணர் எப்படி பேசிக்கிறாங்க? முதல் அத்தியாயத்துல நண்பர்களா பேசிக்கிறாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். நண்பர்களுக்குள்ள ஒரு நண்பர் சொல்றது இன்னொருத்தர் கேட்க மாட்டார். நீ என்னடா டேய், நீ என் ஃப்ரெண்டு தான்டா, நீ சொல்லி நான் கேட்கணும் மேடம். ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. நண்பர்களுக்குள்ள எப்பவுமே ஆர்கியூமெண்ட் இருக்கும். இப்ப என்ன ஆச்சு? முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் நிறைய ஸ்லோகம் பேசியிருக்காரா, கிருஷ்ணர் நிறைய ஸ்லோகம் பேசியிருக்காரா? அர்ஜுனன் தான். கிருஷ்ணர் ஒரே 1-2 ஸ்லோகம் தான் பேசினார். என்ன சொன்னாரு? கிருஷ்ணர் சொன்னாரு, பீஷ்ம துரோண பிரமுகதா. பாரு அர்ஜுனா, இங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க? இந்த யுத்த பூமிக்கு பீஷ்மர் வந்திருக்காரு, துரோணர் வந்திருக்காரு, அப்புறம் வந்து இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இதுதான் கிருஷ்ணர் சொன்னார். அந்த 1-2 ஸ்லோகம் தான் கிருஷ்ணர் பேசியிருக்காரு. மீதி பகவத்கீதை முதல் அத்தியாயத்துல 47 ஸ்லோகம் இருக்கு. அதுல திருதராஷ்டிரர் 1 ஸ்லோகம், சஞ்சயன் 1-2 ஸ்லோகம், துரியோதன் ஒரு 4 ஸ்லோகம். மீதி எல்லாம் அர்ஜுனன் தான் பேச. ஒரு 35 ஸ்லோகம் அர்ஜுனன் தான் பேசியிருக்காரு. எப்படி பேசினாரு? ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருந்தாரு கிருஷ்ணாட்ட. கிருஷ்ணர்கிட்ட போய் வாதம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த யுத்தம் பண்ண மாட்டேன், இது நியாயம் இல்ல, இது தர்மம் இல்ல, 5 காரணம் சொல்றாரு. இந்த மகாபாரத யுத்தம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்ஜுனன் 5 காரணம் சொல்றாரு. என்னென்ன தெரியுமா இருக்காது? 5 reasons அர்ஜுனா doesn't want to fight. அவர் இந்த யுத்தம் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு ஒரு 5 காரணம் சொல்றாரு. என்ன சொல்றாங்க? சஜனா, சஜனா இவங்க என்னுடைய ஜனங்க, என் நண்பர்கள், என் உறவினர்கள், அதனால கொல்ல மாட்டேன். அப்புறம் என் சந்தோஷம் போயிடும். இவங்களை எல்லாம் கொண்டுட்டு நான் எப்படி ராஜ்யத்தை அனுபவிப்பேன்? அப்படி இது பாவமே வந்து சேரும். அவங்க வேணா பாவியா இருந்து போட்டு நம்ம ஏன் பாவம் செய்யணும்? அப்புறம் இவங்க எல்லாம் கொண்டுட்டா குல தர்மம் போயிடும், குல நாசம் ஆயிடும், அதர்மம் வாழை தலை தூங்கும், அப்ப தேவையில்லாத சந்ததி எல்லாம் வந்துடும். அப்புறம் இறக்கம். சரி, இவங்களை ஏன்னா கொல்லணும், அவங்களே வச்சுக்கிட்டுமே. இந்த மாதிரி காரணம் எல்லாம் சொல்லி வேணான்னு சொல்றேன். அப்படி அவர் வாதம் செஞ்சாலும் அவருக்கு ஒரு முடிவுக்கே வர முடியல, இந்த சண்டை பண்ணலாமா வேண்டாமா. அப்பதான் கிருஷ்ணரை வந்து குருவை ஏத்துக்கிறார். நண்பனா பேசிட்டு இருந்த அர்ஜுனன் 2ஆம் அத்தியாயம் வரும்போது சீடர் ஆயிட்டார். முதல் அத்தியாயத்துல நண்பனா பேசினாரு, 2ஆம் அத்தியாயத்துல சீடர் ஆயிட்டார். அவர் தான் சொல்றார், கார்பண்ய தோசோ பகதஸ்வபாவா பிச்சாமித்தாம் தர்மச்சமூட சேதா எஷே இஷா நிஷிதம் ப்ரூயி தன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் துவாம் பிரபன்னம். கிருஷ்ணா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, ஒரு முடிவுக்கே வர முடியல, நீங்களே எனக்கு குருவா இருந்து சொல்லி கொடுங்க, நான் என்ன பண்ணணும்? நீங்களே வந்து எனக்கு குருவா இருந்து சொல்லி கொடுங்க, நான் என்ன செய்யணும்? அப்ப குரு எப்ப அவசியம்? அர்ஜுனன் வந்து நம்மளை பிரதிநிதிக்கிறார். அர்ஜுனன் அறியாமையில வைக்கப்பட்டு நம்ம பிரதிநிதிக்கிறாரு. நமக்கு குரு அவசியம். இந்த உலகத்துல எப்படி வாழணும், எப்படி தர்மப்படி வாழணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு குரு ரொம்ப அவசியம். இந்த குரு ஏற்றுக்கொள்றது இன்றைக்கு நேற்று இல்ல, 12 காலமா வேத காலத்திலிருந்தே, படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே குரு சீட பரம்பரை இருக்கு. படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே குரு சீட பரம்பரை இருக்கு. அப்ப பகவான் இந்த பூமியில வரும்போது அவருக்கு குரு அவசியம் இல்லை, அவர் தான் ஜெகத்குரு. கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு, அவர் தான் இந்த உலகத்துக்கே குரு. கிருஷ்ணர் தான் ஜெகத்குரு, அவருக்கு குரு தேவையில்லை. ஆனா அவர் இந்த பூமியில மானிட ரூபத்துல வரும்போது அவர் ஒரு குருவை ஏத்துக்கிறார். ஏன் கிருஷ்ணர் போய் குரு? கிருஷ்ணருடைய குரு யாரு? சாந்தி பண்ணி முனி. கிருஷ்ணர் வந்து சாந்தி பண்ணி முனியை தன் குருவை ஏத்துட்டாரு. ஏன் கிருஷ்ணர் சாந்தி பண்ணி முனிட்ட குருவை ஏத்துட்டாரு? ஏன் அவருக்கு குரு தேவை? நமக்கு தான் குரு தேவை. நாம தான் அறியாமையில் இருக்கோம், நமக்கு தான் என்ன பண்ணணும்னு தெரியல, நமக்கு தான் தர்மம் என்ன அதர்மம் என்னன்னு தெரியல. ஆனா கிருஷ்ணருக்கு அப்படியா? ஏன் கிருஷ்ணர் குருவிட்ட போறாரு? யத்யதாதரதி சிரேஷ்ட தத்த தேவோதரோஜன சயத் பிரமாணம் கூறுதே லோகஸ்ததனு வர்த்ததே. ஒரு பெரிய மனுஷன் என்ன செயல் பண்றாரோ எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப கிருஷ்ணரே குரு ஏத்துக்கிட்டாரு இந்த பூமியில இருக்கும், அப்ப நானும் குரு ஏத்துக்கணும் இல்லையா? அப்ப கிருஷ்ணர் உதாரணமா இருக்காரு. பகவான் மனித ரூபத்துல வரும்போது நமக்கெல்லாம் ஒரு பாடம் கத்துக் கொடுக்குற மாதிரி உதாரணமா வாழ்ந்து காமிப்பார். அப்ப கிருஷ்ணர் வந்து சாந்தி பண்ணி முனிவர்கிட்ட குருவா ஏத்துட்டார், அவருடைய சீடரா போனார். அப்புறம் ராமருடைய குரு யாரு? ராமருக்கு குரு இருந்தார். ராமச்சந்திர பிரபு மனித ரூபத்துல வந்தாரு, அவருக்கு ஒரு குரு இருந்தாரு. அவர் யாரு? வசிஷ்டர். சைதன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் தான் சைதன்ய மகாபிரபு வந்தாரு, அவருக்கு குரு இருந்தாரு. சைதன்ய மகாபிரபு குரு யாரு? ஈஸ்வர போய் இல்லையா? அப்ப பகவான் எப்பெல்லாம் இந்த பூமியில வராரோ அப்ப தனது பக்தர்கள் ஒருவரை குருவா ஏத்துக்கிறாரு, அவங்களுக்கு அந்த சேவையை கொடுக்கிறாரு.
பகவானுடைய விருப்பத்தினால அவங்க பகவானுக்கு குருவா இருக்காங்க, பகவானுடைய விருப்பத்தினால அவங்களுக்கு பகவானுக்கு அப்பா அம்மாவா இருக்காங்க, பகவானின் விருப்பத்தினால அவங்க பகவானுடைய நண்பனாவும் உறவினராகவும் இருக்காங்க. சோ இதெல்லாம் கிருஷ்ணருடைய விருப்பத்தினால நடக்குது. அதனால கிருஷ்ணருக்கு குரு தேவையில்லை, ராமருக்கு குரு தேவையில்லை, சைதன்ய மகாபிரபு குரு தேவையில்லை. ஆனா அவங்க இந்த பூமியில வரும்போது அவர் தன் பக்தர்ல ஒருவரை குருவா எடுத்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு குருவை தேர்ந்தெடுக்கு. நிறைய குரு இருக்காங்க, கலியுகத்துல நிறைய குருமார்கள் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே அங்கீகரிக்கப்பட்டவங்களா? அது முக்கியம். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்க போறோம். ஒரு ப்ராடக்ட் வாங்கும் போது அதுல கவர்மெண்டோடைய இது இருக்கணும், சீல். அப்போ அது ரெக்கக்னைஸ்டு இல்லையா? இப்போ ஒரு டாக்டர்கிட்டே போறோம். இந்த டாக்டர் அவர் லைப்ரரியில போய் புக் எடுத்து படிச்சு டாக்டர் ஆயிட்டாரு, லைப்ரரிக்கு போனாரு, புக் எடுத்து படிச்சு டாக்டர் ஆயிட்டாரு. நம்ம போய் வைத்தியம் பார்க்க போவோமா? ஓ லைப்ரரி டாக்டரே எனக்கு ஊசி போடுங்க, போக மாட்டோம் இல்லையா? ஓ இந்த டாக்டர் எந்த காலேஜ்ல படிச்சாரு, இவர் சர்டிபிகேட் வாங்கியிருக்காரா, இவர் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்கா, இந்த கிளினிக் கவர்மெண்ட் ரெகக்னேஷன், அப்பதான் நம்ம நம்பி போறோம் இல்லையா? ஸோ ஆஸ் அ ட்ரீட்மெண்ட், ஒரு வியாதி குணமாறதுக்கு ஒரு டாக்டர் மேல நம்ம எவ்வளோ தேடி போறோம், எந்த டாக்டர் சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த குழந்தைகள்லாம் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. நவநீத கிருஷ்ண, நந்தகிஷோர், உங்க பேர் என்ன? ராஜேஷ், ராஜரிஷி. ராஜரிஷி மறந்துட்டேன். ஸோ ராஜரிஷி ஸ்கூல்ல படிக்கிறாங்க, நந்தகிஷோர் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. சும்மா ஏதோ ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க, படிச்சுக்கிட்டோம். அப்படிலாம் பண்றது இல்ல. இந்த ஜொகூர்லயே எந்த ஸ்கூல் நல்லா சொல்லி தருவாங்க, எங்க டிசிப்ளின் இருக்கும், அப்படிலாம் செக் பண்ணி ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறோம் இல்லையா? சும்மா ஏதோ ஒரு ஸ்கூல்ல, எல்லா ஸ்கூலும் ஒண்ணுதாங்க, எந்த ஸ்கூல்ல சேர்த்தா என்னங்க, அப்படிலாம் போயிடுறது இல்ல இல்லையா? எல்லா ஸ்கூலும் ஒண்ணுதான், எந்த ஸ்கூல்ல போனா என்ன, எந்த ஸ்கூல் நல்லா சொல்லி தருவாங்க, அங்க டீச்சிங் எப்படி இருக்கும், அங்க டிசிப்ளின் எப்படி இருக்கும், அங்க படிச்சு வந்தா வேல்யூ இருக்கா, இதெல்லாம் செக் பண்றோம். அதே போலதான் எந்த குருட்ட போனா என்னங்க, எல்லா குரு ஒண்ணுதாங்க அப்படிலாம் இல்ல. அவர் குருங்கிறவரு அந்த கரெக்டான சம்பிரதாயத்திலிருந்து வரணும். அப்ப 4 சம்பிரதாயம் அங்க அத்தரைஸ்டு, அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமா 4 சம்பிரதாயம். என்னென்னது? பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாயம் அத்தரைஸ்டு. அதுல நம்ம ஃபாலோ பண்றது என்னது? பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்துடைய சிறப்பு என்னன்னா, இது பகவான் இருந்தே வருது நேரடியா. கிருஷ்ணர் நேரடியா வேத ஞானத்தை பிரம்மா கத்துன்றார். 4 ஸ்லோகம் தான் பாகவத சதுஸ்லோகி. கிருஷ்ணர் 4 ஸ்லோகத்திலே பிரம்மாவுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். பிரம்மா இஸ் வெரி இன்டெலிஜென்ட், 4 ஸ்லோகத்திலே புரிஞ்சுக்கிட்டார். நம்ம லைஃப் லாங் பகவத்கீதை படிச்சாலும் புரிய மாட்டேங்குது இல்லையா? பிரம்மா 4 ஸ்லோகத்திலேயே கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சுட்டார். அவருடைய படைப்பு, அவருடைய லீலைகள், அவருடைய ரூபம், அவருடைய நாமம் எல்லாத்தையும் பிரம்மாவுக்கு ரிவீல் பண்ணாரு கிருஷ்ணா. ஏன்னா பிரம்மா பகவான் மேல பக்தி பண்ணார். பக்தி தொண்டு செஞ்சதுனால, பகவானுக்கு டிவோர்ஸ் சர்வீஸ் பண்ணதுனால, பக்தி தொண்டு பண்ணதுனால பிரம்மாவுக்கு கிருஷ்ணர் எல்லாம் காமிச்சு கொடுத்தாரு. அதே நாலேஜ் பிரம்மா நாரதருக்கு கொடுத்தாரு. அதே நாலேஜ் பிரம்மா வியாசருக்கு கொடுக்கிறாரு. வியாசா டீப்பா எழுதுறாரு. அதான் பாகவதம் 18,000 ஸ்லோகா. நாரதருக்கு 4 ஸ்லோகம் தான் பிரம்மா கிடைச்சது. அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணாரு பிரம்மா நாரதருக்கு. நாரதருக்கு அதை டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணாரு வியாசர். வியாசர் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறாரு. வியாசா மீன்ஸ் எக்ஸ்பான்ஷன், விவரமா சொல்றவர். வியாசாங்கிற வார்த்தையோட மீனிங் என்னன்னா, அர்த்தம் என்னன்னா, ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றவர், விவரமா வர்ணிக்கிறவர். 18,000 ஸ்லோகா. அதுக்கப்புறம் வியாசாட்டு மாத்வாச்சாரியா, மாத்வாச்சாரிய பத்மநாப தீர்த்தா, நரகரி தீர்த்தா, வியாச தீர்த்தா, லட்சுமிபதி தீர்த்தா, மாதவேந்திர பூரி, ஈஸ்வர பூரி, சைத்தன்ய மகாபிரபு, கோஸ்வாமி, அப்புறம் நரோத்தம் தாஸ் தாக்கூர், அப்படியே இந்த பரம்பரா பிரபுபாத், அப்புறம் பிரபுபாடிய சீடர்கள். இதுதான் பரம்பரா சிஸ்டம். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விதுகு சகாலேனேகமகதா யோகோ நஷ்ட பரந்தபா. எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில அவதரிக்கிறாரோ அப்ப என்ன ஆகும்னா, யாரெல்லாம் பக்தி தொண்டு மறந்து போயிடுறாங்களோ அதை ஸ்தாபனம் பண்றதுக்காக, தர்மத்திலிருந்து விலகி போனா அதை திரும்பி ஸ்தாபனம் பண்றதுக்காக வர்றாரு. சோ இப்படி பகவான் ஆச்சாரிய, பகவானே குருவா வர்றாரு. சைத்தன்ய மகாபிரபு பகவான் தான் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்தார். அத்வைத ஆச்சாரியர் பகவான் தான் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்தார்.
பகவானே அவர் தான் ஜெகத்குரு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. அதனால ஆன்மீக குரு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நந்தகிஷோர் சொல்றாரு, நான் ஏன் ஸ்கூலுக்கு போயெல்லாம் படிக்கணும், பேசாம புக்கு வாங்கி வச்சு வீட்லயே படிச்சுக்கிறேன். அதை யாரும் ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா? நந்தகிஷோர் வந்து புக்கு வாங்கி வீட்டில் படிச்சுட்டு நாளைக்கு நான் ஒரு சிவில் இன்ஜினியர் சொன்னா யாராவது பில்டிங் கட்டுறது கொடுப்பாங்களா? ஓ வாங்க சார், நீங்க லைப்ரரியில புக் எடுத்து படிச்சிருக்கீங்க, எங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுங்க, தலைகீழ கட்டி வச்சிருவாரு பில்டிங்க இல்லையா? அப்படிலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இவர் வந்து எந்த காலேஜில் இன்ஜினியரிங் பண்ணாங்க, அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதே போலதான் நாம் கிருஷ்ணரை உணர வேண்டுமானால் நம் குருவை அணுகணும். யசதேவே பராபக்திர் யதா தேவே ததா குரு. யார் ஒருத்தர் ஆன்மீக குருவை சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு வேதத்தின் ரகசியம் எல்லாம் தானா வெளிப்படுத்தப்படும். வேதத்தை வந்து உட்கார்ந்தெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்க வேண்டாம். வேதங்களை உட்கார்ந்து படிச்செல்லாம் முடிச்சுக்க பண்ண வேண்டாம். குருவுக்கு சரணாகதி பண்ணிட்டாலே அவங்க வேதத்தின் ரகசியம் எல்லாம் சொல்லி கொடுத்துருவார் பகவான். ஆச்சாரியவான் புருஷோ வேதகா. ஆன்மீக குருடைய கருணையால வேதத்தின் ரகசியம் எல்லாம் தானா வெளிப்படும். ஆராய்ச்சி எல்லாம் பண்ணவே வேண்டாம். அதனால குரு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அது ஒரு தூய பக்தர் அந்த சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடியவர் வந்து குருவா கிடைச்சாருன்னா அது ரொம்ப பாக்கியம். அப்போ குவாலிபிகேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், குவாலிபிகேஷன் ஆஃப் டிசைபிள். குருவுக்கான தகுதி என்ன, சீடருக்கான தகுதி என்ன? அடுத்த தகுதி வேணும் இல்லையா? குவாலிபிகேஷன். யாரு குருவா எடுத்துக்கிறது? குருவுக்கான தகுதி என்ன? சரி, யாரு குருவா எடுத்துக்கணும்? குருவுக்கான தகுதி என்ன? அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சம்பிரதாயத்துல வரக்கூடியவரா இருக்கும், சம்பிரதாயம் ஃபாலோ பண்ணக்கூடியவர். செகண்ட் திங், அவர் சாஸ்திரா ஃபாலோ பண்ணக்கூடியவர். சாஸ்திரங்களை படிச்சு கொடுக்கணும், அதை பயிற்சி பண்ணணும். சாஸ்திராவை பிராக்டிஸ் பண்றவரா இருக்கணும், அதை சொல்லி கொடுக்கணும். மூணாவது, ஒரு பகவானை பக்தரா இருக்கணும். என்னைக்கும் சாஸ்திரத்திலிருந்து மாறவே கூடாது. இது மாதிரி முந்தைய ஆச்சாரியர், என்னுடைய முந்தைய ஆச்சாரியர் இப்படி சொல்லியிருக்காங்க, பக்தி சித்தாந்த மாதிரி இப்படி சொல்லியிருக்காரு, ஜீவகோசாமி இப்படி சொல்லியிருக்காங்க. அந்த ஆச்சாரிய பரம்பரா, அந்த முந்தைய ஆச்சாரியர் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருக்கான குவாலிபிகேஷன். ஆன்மீகருடைய தகுதி வந்து எப்படி குருவை தேர்ந்தெடுக்கிறது? இதன் அடிப்படையில தான். அவர் பகவானுடைய பக்தரா இருக்காரா, முந்தைய ஆச்சாரியரை ஃபாலோ பண்றாரா, சாஸ்திரத்திலிருந்து மாறாம இருக்கிறாரா, அவர் சம்பிரதாயத்திலிருந்து வந்திருக்கிறாரா. அப்ப சீடருடைய குவாலிபிகேஷன் என்ன? இதெல்லாம் குருவுடைய குவாலிபிகேஷன். டிசைபிளோட குவாலிபிகேஷன் என்ன? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. சீடனுக்கான தகுதி என்னன்னா, முதல்ல பணிவா அடக்கமா போய் குருவுக்கு சேவை பண்ணணும். ரொம்ப ஹம்பிளா இருக்கணும். ரொம்ப பணிவா இருந்து அடக்கமா சேவை பண்ணி அப்புறம் கேள்வி கேட்கணும். தத்வித்தி. தத்வித்தி மீன்ஸ் இந்த கிருஷ்ணரை பற்றி ஞானம், கிருஷ்ண தத்துவம். கிருஷ்ண தத்துவம் தெரிஞ்சுக்கணும்னா குரு தத்துவம் வேணும். குரு தத்துவம் இல்லாம கிருஷ்ண தத்துவம் புரியாது. அப்ப கிருஷ்ண தத்துவம் தெரிஞ்சுக்கணுமா? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. ரொம்ப பணிவா அடக்கமா சேவை பண்ணி கேள்வி கேட்கணும். சவால் விடுற மாதிரி, நீங்க வந்து ஏதோ சம்பிரதாயத்துல வரதா சொன்னாங்க, கிருஷ்ணரை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம், அப்படிலாம் சேலஞ்சிங் மூடில் இல்ல. ஓ இவங்கதான் குருவா, நீங்க ஏதோ கிருஷ்ணரை பத்தி எல்லாம் சொல்லுவீங்க, நாங்க எங்க சொல்லுங்க பார்க்கலாம், அப்படி இல்ல. அது மாதிரிலாம் கேட்க கூடாது. கேள்வி கேட்கறது ரொம்ப ஹம்பிளா இருக்கும், ரொம்ப பணிவா இருக்கணும். சேலஞ்ச் பண்ற மாதிரி கேள்வி கேட்க கூடாது. ஓ இவர் குருவா, நான் இவரை டெஸ்ட் பண்ணிடுறேன், இவருக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு பார்க்கலாம், அந்த மாதிரி டெஸ்ட் பண்ற மாதிரி கேள்வி கேட்க கூடாது. அப்புறம் நான் ரொம்ப இன்டெலிஜென்ட் போய் கேள்வி கேட்க கூடாது. எனக்கு எல்லாமே தெரியும், எங்க அவர் சொல்றாரா பார்க்கல. நான் இந்த மாதிரி எல்லாம் கூடாது. எப்படி எல்லாம் கூடாது? நம்ம குருகிட்ட போய் அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றது, அகங்காரத்தோட போய் கேள்வி கேட்க கூடாது. அப்புறம் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சு கேட்க கூடாது. அப்புறம் அவருக்கு தெரியுதான்னு பரீட்சை பண்ணலாம். அப்புறம் அவர் கேள்வி கேட்டு திக்கு முக்காட வச்சிடலாம். நான் பாக்குறேன், நீ கேட்கிற கேள்வியில குரு ஓடி போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப ஹம்பிளா இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். சைத்தன்ய சரிதாமிரதத்துல சைத்தன்ய மாவுடைய குரு வந்து ஈஸ்வரபுரி. ஈஸ்வரபுரியோட குரு வந்து மாதவேந்திரபுரி. நீங்க மாதவேந்திரபுரி கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கீர்ச்சோர், இந்த பாயசம் கொண்டு கொடுத்தாங்களே, அந்த கதை தெரியுமா? நான் அப்படி இன்னொரு தடவை ஃப்ரீயா, ரொம்ப பெரிய ஸ்டோரி, ரொம்ப அழகான ஸ்டோரி. ஸோ மாதவேந்திரபுரி வந்து ரொம்ப ஹம்பிளான ஒரு குரு. அவர் வந்து கிருஷ்ணர் மேல எப்பவுமே அன்பா இருப்பார். அவர் வந்து கிருஷ்ணர் நினைச்சா அழுவாரு.
கிருஷ்ணன் நினைச்சு அழுவார். சில நேரம் சிரிப்பாரு, சில நேரம் அழுவாரு, சில நேரம் மயங்கி விழுந்துருவாரு. ரொம்ப நல்ல பக்தரும். அப்ப அவருக்கு ரொம்ப ஓல்டேஜ் வயசாயிடும். வயசாகி அவர் இந்த பாடி விட போறாரு. இந்த உடம்பை விட்டுட்டு ஒரு கோலோகந்தாவனை போறாரு. இந்த பாடி விட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு போறாரு. அப்ப அவரை எழுந்து நடக்க முடியாது. அவர் பெட்லயே இருப்பார் மாதவேந்திரபுரி. அந்த பெட்லயே யூரின் போயிடுவாரு, ஸ்டூல் போயிடுவாரு, அங்கே மலம் மூத்திரம்லாம் போயிடுவாரு. அவரால் நடக்க முடியாது. அப்ப ஈஸ்வரபுரி இருக்காருலே அவரை பக்கத்துல இருந்து சர்வீஸ் பண்ணுவார், குருவுக்கு சேவை பண்ணுவார். அவர் குருவுடைய பாடி எல்லாம் கிளீன் பண்ணி, அவருக்கு வந்து ட்ரெஸ் பண்ணி, அவருக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து, அவர் ரொம்ப ரொம்ப நல்லா ஆச்சரிய பாசனம் ஆன்மீக குரு வர்ஷிப் பண்ணுவார். அப்புறம் குரு பக்கத்திலே உட்காந்துட்டு அவர் கிருஷ்ணனுடைய கதைகள்லாம் படிப்பார். அவர் குரு ரொம்ப சந்தோஷமானார். சில நேரம் மாதவேந்திரபுரி அழுவார். அவங்க ராதாராணியோடைய பாவத்துல அழுவாரு. ஓ ராதாராணி, ஓ கிருஷ்ணா, நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எப்ப எனக்கு தரிசனம் கொடுக்க போறீங்க? நான் எப்போ உங்களை பார்க்க போறேன்? நான் எப்போ உங்களுக்கு சேவை பண்ண போறேன்னு அழுவாரு. கிருஷ்ணருடைய பிரிவை நினைச்சு அழுவார். நமக்கெல்லாம் பாருங்க, கிருஷ்ணரை பிரிச்சுட்டும் அழுகையே வர மாட்டேங்குது. நம்ம யாரும் அழறோமா? ஐயோ நான் கிருஷ்ணரை பிரிச்சுட்டேனே, நான் இந்த ஜட உலகத்துல வந்துட்டேனே, காரெல்லாம் வாங்கிட்டேனே, நிறைய சம்பாதிக்கிறேனே, வீடெல்லாம் வச்சுக்கின்னு அழுவுமா? இல்லையா? நம்ம யாருமே கிருஷ்ணரை பிரிச்சுட்டோம்னு அழுதே இல்லை. ஆனா அழணும். கிருஷ்ணாவை நான் பிரிஞ்சுட்டேன், நான் எப்போ கிருஷ்ணாட்ட போக போறேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணாட்ட போகணும்னு ஏங்கணும். அந்த ஃபீலிங் வரணும். நான் கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும், நான் கிருஷ்ணருக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும். அதுக்கு ட்ரைனிங் தான் பிரபுபாதிக்கு கொடுக்குறாரு. கிருஷ்ணனுக்கு சர்வீஸ் பண்ண கோலோகுந்தாவுக்கு போய் என்ன பண்ண போறோம்? உட்காந்து மெடிடேஷனா பண்ண போறோம்? கோலோகுந்தாவத்துல நோ மெடிடேஷன், ஒன்லி சர்வீஸ் தான். சர்வீஸ் மூலமா மெடிடேஷன். அப்ப அங்க கிருஷ்ணருக்கு கார்லண்ட் பண்ணலாம், மாலை கட்டலாம், கிருஷ்ணருக்கு போகா செய்யலாம், ராதா கிருஷ்ணர் ஊஞ்சல்ல வச்சு விளையாடலாம், அவங்களுக்கு பர்சனலா சர்வீஸ் பண்ணலாம். அதுக்கு தான் இங்க ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்குறாரு. சர்வீஸ் தி வெரைட்டிஸ் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு. பிரசாதம் ப்ரிப்பேர் பண்றது, கார்லண்ட் பண்றது, கிருஷ்ணரை டெக்கரேட் பண்றது. அப்போ இதெல்லாம் ஈஸ்வரபுரி உட்காந்து மாதவேந்திரபுரி அழுவார். கிருஷ்ணரை நினைச்சு நினைச்சு அழுவார். அப்ப ஈஸ்வரபுரி வந்து ரொம்ப ஹம்பிளா சர்வீஸ் பண்ணுவார். மாதவேந்திரபுரி இன்னொரு சீடு இருந்தார். அவர் பேர் வந்து ராமச்சந்திரபுரி. அவர் ஒரு நாள் குருவை பார்க்க வந்தாரு. குரு வந்து அழுதுட்டு இருக்காரு. இவர் வந்து குருவுக்கே அட்வைஸ் பண்ணாரு. என்ன நீங்க இப்படி அழுதுட்டே இருக்கீங்க? சும்மா சின்ன பிள்ளை தனமா இருக்கு. உட்காந்து பிரம்மத்தை தியானம் பண்ணுங்க. பிரம்மத்தை தியானம் பண்றதை விட்டுட்டு ஏன் இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்கன்னு குருவுக்கே அட்வைஸ் பண்ணாரு. மாதவேந்திரபுரி கோபம் வந்துருச்சு. யூ ராஸ்கல், கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். நீ என் முகத்திலேயே முடிக்காத, வெளியே போன்ட்டு. அப்ப எவ்வளவு ஒரு ஃபால்ஸ் பிரஸ்டீஜ் இருந்தா, ஃபால்ஸ் ஈகோ இருந்தா ஒரு குருக்கே அட்வைஸ் பண்ணும். இந்த மாதிரி குருவுக்கு அபராதம் பண்ணாரு, வைஷ்ணவுக்கு அபராதம் பண்ணி கடைசி பகவானுக்கு அபராதம் பண்ணாரு. யாரு? ராமச்சந்திரபுரி. சைதன்ய மகாபிரபு பிரசாதம் சாப்பிடும் போது வந்து பாப்பாரு. ஐயோ இவர் சன்னியாசின்னு இவ்வளவு சாப்பிடுறாரு. இவர் ரூம்ல ஸ்வீட் எல்லாம் வச்சிருக்காரு, நிறைய எறும்பெல்லாம் போகுது பாருங்க அப்படின்னு மகாபிரபுவே கிரிட்டிசைஸ் பண்ணாரு. இப்ப எங்க இருந்து ஆரம்பிச்சது? முதல்ல குருவிட்ட குற்றம் கண்டுபிடிச்சாரு, அப்புறம் வைஷ்ணவட்ட குற்றம் கண்டுபிடிச்சாரு, அப்புறம் பகவான்டே குற்றம் கண்டுபிடிச்சு பக்தி விட்டே விலகி போயிட்டார். வெரி டேஞ்சர், ரொம்ப ஆபத்து. வைஷ்ணவர்களை நம்ம கூட சேவை பண்ணக்கூடிய பக்தர்கிட்ட குற்றம் காண்றது, குறை கண்டுபிடிக்கிறது, அவங்கள பத்தி கிரிட்டிசைஸ் பண்றது, அவதூறு பரப்புறது. அப்புறம் குரு வந்து சாதாரண மனுஷனா நினைக்கிறது. என்ன குரு, அவரு நம்மள மாதிரி தானே இருக்காரு. இதெல்லாம் வந்து நரகத்துக்கு தான் போவாங்க. இதெல்லாம் செய்யவே கூடாது. அதனால ராமச்சந்திரபுரிக்கு கிருஷ்ணர் மேல பக்தி வரவே இல்லை. குருவுடைய கருணை கிடைக்கல, அவருக்கு கிருஷ்ணர் மேல பக்தி வரவே இல்லை. அதே சமயம் ஈஸ்வரபுரி ரொம்ப பணிவா சேவை பண்ணாங்க. மாதவேந்திரபுரி ஹார்ட்ல இருக்கிற கிருஷ்ண பிரேமி ஈஸ்வரபுரி கிடைச்சது. அதனால பாருங்க, பகவானே அவர் குருவை எடுத்துட்டாரு. ஏன் சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரிய குருவை எடுத்துட்டாரு? அவர் அவ்வளவு சர்வீஸ் பண்ணார் குரு. அவர் பியூர் டிவோட், தூய பக்தரா இருந்தார். அதனால ஈஸ்வரபுரிய மகாபிரபு தன் குருவை எடுத்துட்டாரு. அதனால குரு தத்துவா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது கிருஷ்ணருடைய பக்தரா இருக்கணும், ரொம்ப பணிவான பக்தரா இருக்கணும், சேவை பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். பிரபுபாதர் கூட நிறைய சாதுக்கள்லாம் பார்த்திருக்காரு. அதனாலதான் பக்தி சித்தாந்த மகாராஜர் பாக்குறதுக்கு பிரபுபாதர் கூப்பிட்டுட்டே இருக்காங்க, வரமாட்டேன். நான் நிறைய சாதுவெல்லாம் பார்த்துட்டேன், இவங்கெல்லாம் வந்து பியூர் இல்ல, தூய்மையானவங்க இல்ல, நான் வரமாட்டேன்னு. இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அவரு.
ரொம்ப நல்ல சாது. ஒரு சைத்தன்ய மாப்பிள்ளை கதையெல்லாம் நல்லா பேசுறாங்க, நல்ல பகவானுக்கு சேவை பண்றாங்க, நீங்க வந்து பாருங்க, ஒரு தடவை வாங்க. பிரபுபாத் வரவே மாட்டேது. கடைசி அந்த ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி, ரொம்ப அந்த நண்பர்லாம் ரொம்ப கேட்டதுக்கு அப்புறம் சரி பிரபுபா ஒரு தடவை வரேன்னு. அப்ப வந்து பக்தி சித்தாந்த மகாராஜர் முதல் பிரபுபா சந்திக்கிறாரு. அப்ப கூட பிரபுபாத் என்ன கேட்டாரு, நீங்க என்ன இப்ப போய் நீங்க இந்த இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும், பிரிட்டிஷ்காரங்க நம்மள ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் உட்காந்து சைத்தன்ய மாப்பிள்ளை போதனைகளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல சுதந்திரம் வாங்குவோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசலாம். அப்ப பக்தி சித்தாந்த மகாராஜ் சொன்னாரு, இல்ல இல்ல இது ரொம்ப அவசரம், கிருஷ்ண பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க யாராவது யார் மேலேயாவது வந்து டாமினேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, யாராவது இங்க யாராவது ரூல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. முதல்ல முகலாயர்கள் ரூல் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி இந்தியாவே அவங்க ரூல் பண்ணிட்டு, இந்தியர்களே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க. இந்த மாதிரி ஜெகநாத் சுவாமிஜி இங்க யாராவது யார் மேலேயே அதிகாரம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இது வந்து சைத்தன்ய மாவுடைய போதனை எதுக்காகவும் வெயிட் பண்ணக்கூடாது. கிருஷ்ணா கான்சியஸ் அர்ஜென்சி, கிருஷ்ண உணர்வு அவசரம், அவசியம். இல்லாட்டி எல்லாரும் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்காங்க. தண்ணியில மூழ்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கரையில நின்று நான் வந்து நாசிலாமா கொடுக்கலாமா இல்ல கறி பண்ணி கொடுக்கலாமா, அவர் முதல்ல தண்ணியில இருந்து காப்பாற்றணும் இல்லையா. அவரே தண்ணியில மூழ்கிட்டு இருக்காரு, அவருக்கு போய் என்ன குக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தண்ணியில குதிச்சு அவர் வெளியில கொண்டு வரணும். அதுதான் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். தண்ணியில மூழ்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளியில உட்காந்துட்டு அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து போக்கலா பண்ணி கொடுத்தேன். போக்கலாவாது அந்த உருண்டையா இருந்தது, என்னது அந்த போண்டா மாதிரி பண்ணி எதிர சாஸ்குள்ள எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க, கோப்டா 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 எல்லாம் பண்ணி கொடுக்கலாமா. அவர் உயிரே போயிட்டு இருக்கு, கோப்டாவை பத்தி யோசிச்சு இல்லையா. அவன் தண்ணியில விழுந்து அவர் காப்பாற்றணும் இல்லைங்களா. ஸோ என்னாச்சு, அதனால கிருஷ்ணா கான்சியஸ் வெரி வெரி அர்ஜென்சி, ரொம்ப முக்கியம், அவசியம். மக்கள் எல்லாம் வந்து கிருஷ்ண உணர்வு இல்லாம ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க. அப்பதான் பிரபுபாத் புரிஞ்சுது, எஸ் இவர் வந்து கரெக்டா சொல்றாங்க, இவர் உண்மையான குரு இவரு. அது மட்டும் இல்ல பார்த்தோன்னே சொன்னாரு, நீங்க வந்து ரொம்ப இங்கிலீஷ்ல ரொம்ப டேலண்டா இருக்கீங்க, நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரில போய் ப்ரீச் பண்ண கூட பார்த்து ஃபர்ஸ்ட் நாளே சொல்லிட்டாரு. பிரபுபாத் ஒரே ஆச்சரியம், இவர் என்ன ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறாரு, என்ன போய் ஃபாரின் கண்ட்ரில வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல போய் ப்ரீச் பண்ண சொல்றாரு இல்லையா. சோ இதுதான் குரு சீட பார்த்தோம். குரு பரம்பரை அல்ல குரு சிஷ்ய ரிலேஷன்ஷிப் வந்து இஸ் நாட் அன் ஆர்டினரி திங், சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அது மாதிரி குரு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குருவுடைய கருணை இருந்தால் தான் கிருஷ்ணாவுடைய கருணை. குருவுக்கு ரொம்ப ஹம்பிளா சர்வீஸ் பண்ணும். குரு வந்து நம்மளை பரிச்சை பண்ணலாம், அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. ஆன்மீக குரு வந்து நம்மளை பரிச்சை பண்ணலாம். இந்த சீடர் வந்து குவாலிஃபைடா இருக்காரா, இவர் கிருஷ்ணாட்ட போக ஆர்வம் இருக்கா, இவர் கிருஷ்ணவாசி சீரியஸா இருக்காரா. ப்ராப்பர் ஒரு கிளாஸ்ல சொல்லுவார், இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் இங்க வருவாங்க, நாங்க அவங்க வந்து சாட் பண்ண சொல்லுவோம், ஒரு 2-3 இயர்ஸ் அவங்கள பாக்குறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தா நாங்க இனிஷியேஷன் கொடுப்போம், அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க சீரியஸா இருந்தா நாங்க பிராமின் இனிஷியேஷன் கொடுப்போம். இப்படி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ், ஆன்மீக முன்னேற்றங்கிறது அப்பதான் குருவுடைய கருணை கிடைக்கும் போதுதான். ஆக்சுவலி பார்த்தா நம்ம இஸ்கான் வந்தோடனே நம்மள சாட்டிங் பண்ண சொல்லிடுறாங்க இல்லையா. இஸ்கான்ல வந்தோடனே நம்ம கையில சாட்டிங் பேக் கொடுத்து சாட் பண்ண சொல்லிடுறாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. If you chant Hare Krishna, you back home, back to God. நீங்க திரும்ப போயிடலாம். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா பகவான் திரும்ப போயிடலாம். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா பிறப்பு இறப்பு விடுபட்டலாம். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா முக்தி அடைஞ்சிடலாம். அப்ப குரு எதுக்கு? அடுத்த கேள்வி வந்துடும் இல்லையா. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னாலே ஒருத்தர் முக்தி அடைஞ்சிடலாம், அப்ப குரு எதுக்கு? இனிஷியேஷன் அப்போ குரு என்ன மந்திரம் தராரு? இதே சேம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் தான் கொடுக்குறாரு இல்லையா. ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் அப்போ ஹரிநாம் தீக்ஷான்னு பேரு. ஹரிநாமத்தை தான் நமக்கு தீட்சை கொடுக்குறாரு. அதுதான் நான் வந்த நாள்ல இருந்து சான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இஸ்கான் வந்ததுல இருந்தே சான் பண்றேன். அப்ப ஏன் குரு ஹரிநாம் கொடுக்குறாரு? ஏன் குருட்ட நான் தீட்சை வாங்குறேன்? எதுக்கு குரு அவசியம்? நான் மகா மந்திரம் சொன்னாலே பகவான்கிட்ட போயிடலாம் அப்படின்னா அப்ப குரு எதுக்கு? கொஸ்டின் வருது இல்லையா. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னாலே ஒருத்தர் மோட்சம் அடைச்சிடலாம், பிறப்பிறப்பு விடுபட்டலாம்னு சொல்லியிருக்கு. அப்ப குரு எதுக்கு? குரு வந்து நமக்கு அந்த தகுதி கொடுக்கிறார், குவாலிபிகேஷன். நமக்கு வந்து எப்படி சாண்டிங் ஜபத்தை வந்து எப்படி அபராதம் இல்லாம பண்ணணும். தாபிது ஹாய் போ ஹரி நாமா சுகே அபராதா பேஹாதா. தினமும் காலையில குருவிட்ட நாங்க பிரார்த்தனை பண்றோம். காலையில குரு பூஜை பண்ணும்போது
ஓ குருதேவா, உங்க கருணையில அவனுக்கு ஒரு துளி எனக்கு கொடுங்க. குருதேவ் கிருபா பிந்து தியா கோரோயே தாசே த்ரினா பேகா திகினா சகாலே சகனே பல தியா கோரோ நிஜமானே ஸ்பிருகஹீனா சகாலே சன்னானா கோரிந்தே சாகாதி தேகோ நாதா ஜதா ஜதா தபி தோ ஹாய் போ ஹரி நாமா சுகே அபராதா வேஹதா. குரு மகாராஜ், நான் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல போறேன், அபராதம் எல்லாம் இல்லாம சொல்றதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் எந்த அபராதம் பண்ணிடக்கூடாது, எனக்கு நாமத்துல ருச்சி வரணும். அந்த கீ வந்து குரு கிட்ட தான் இருக்கு. கிருஷ்ண பக்தி நம்ம எல்லா இதயத்துக்குள்ள இருக்கு. சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, இந்த கிருஷ்ண உணர்வுங்கிறது எல்லா இதயத்துக்குள்ள இருக்கு. ஆனா மறந்து போயிட்டோம், சாவியை தொலைச்சு போட்டோம். பூட்டு போட்டு இதயத்தை ஒரு பூட்டு போட்டு அந்த சாவியை தொலைச்சிட்டோம். அந்த கீ யார்கிட்ட இருக்கு? குரு கையில இருக்கு. இந்த இது கிருஷ்ண உணர்வு. நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சப்த ஹோய் ஸ்ரவணாதி சித்த சித்த கரோத ஹோய். கிருஷ்ண பக்தி எல்லாருக்குள்ளே இருக்கு. அதை கொஞ்சம் அவேக்கன் பண்ணணும், வெளிப்படைய செய்யணும். அது யார் பண்ணுவா? அது குரு கிட்ட இருந்து கேட்கும் போதுதான். அந்த கீ வந்து குரு கையில தான் இருக்கு. கிருஷ்ண கான்சியஸ் ஓபன் பண்ற கீ யார்கிட்ட இருக்கு? குரு கிட்ட இருக்கு. அப்ப நான் என்னதான் சாண்டிங் பண்ணாலும் அதுல வந்து எனக்கு ப்ராக்ரஸ் வரணும், எனக்கு வந்து சாண்டிங்ல டேஸ்ட் வரணும், நாம ருச்சி அது வரணும்னா குருவுடைய கருணை. ஜபம் பண்ணாலே பகவான் போயிடலாம், நான் ஒழுங்கா பண்ணணுமே, அதுல டேஸ்ட் வரணுமே, அது குவாலிபிகேஷன் வேணுமே. அந்த குவாலிபிகேஷன் குரு கொடுக்குறாரு. சாண்டிங் பண்றதுக்கான குவாலிபிகேஷன் யாரு கொடுக்குறா? ஆன்மீக குரு கொடுக்குறாரு. தவ கருணனா வைபே காண்டியா காண்டியா பிராணனரா கிபோரா. ஓ குரு மகாராஜ், உங்க கருணை எனக்கு இல்லைன்னா நான் உயிர் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? நான் செவத்துல போய் முட்டின்னு இந்த உயிரை விட்டுடுவேன். there is no value. குருவுடைய கருணை இல்லைன்னா உயிர் வாழ்றது அர்த்தமே இல்லை. முன்னெல்லாம் தீட்சை வாங்குறது ரொம்ப கஷ்டம். நீங்க ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் எப்படி தீட்சை வாங்கினா 18 தடவை போனார். எங்கிருந்து? ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூர்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு. இங்க யாரா போயிருக்கீங்களா? திருக்கோஷ்டியூர் ரொம்ப அழகா, நீங்க அடுத்த வரும்போது போலாம். ராமானுஜருக்கு தீட்சை கொடுத்த இடம் ஸ்ரீரங்கத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 கிலோமீட்டர் போகணும். அவர் நடந்தே போனாங்க, குருவை தேடி போனாங்க. 18 முறை போனாங்க. 18ஆவது தடவை தான் குரு வந்து அவருக்கு தீட்சை கொடுத்தாரு. ஓம் நமோ நாராயணா மந்திரம் கொடுத்தாரு. நரோத்தமதாஸ் தாக்கூர் வந்து லோகநாத் கோசாமி சந்திக்க வரார் விருந்தாவனத்தில். அவர் தீட்சையே கொடுக்க மாட்டேன் இருக்கு. இவர் 1 வருஷம் குருவுக்கு சேவை பண்ணார். எப்படி? குரு வந்து காலையில இது போவார், டாய்லெட் போவாங்க. அந்த அப்பெல்லாம் இந்தியாவில் வந்து இன்னும் இந்தியாவில் சில வில்லேஜஸ் ஓப்பன் பிளேஸ்ல டாய்லெட் போவாங்க. அந்த இடத்துல கிளீன் பண்ணுவார். லோகநாத் கோசாமி டாய்லெட் போற இடத்த கிளீன் பண்ணி அவருக்கு வாட்டர்லாம் எடுத்து வச்சு இந்த சர்வீஸ் அவர் பர்சனலா பண்ணார் 1 இயர். லோகநாத்துக்கு ஒரே டவுட், யார் இது பண்றாங்க? நான் வந்து மார்னிங் டியூட்டி பண்ற இடத்த யார் இதெல்லாம் கிளீன் பண்றாங்க? ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு மரத்துக்கு பின்னாடி. நரோத்தம் தாஸ் அவர் பண்ணிட்டு இருக்காரு. நரோத்தம் இஸ் அவர் வந்து ஒரு சத்திரிய டைனஸ்டில வந்தார். காயஸ்தா கம்யூனிட்டி அவர் ஒரு லோக்கல் கிங். அவர் அந்த ஃபேமிலி ராயல் ஃபேமிலி. அவர் கேட்டார், நரோத்தம் ஏன் நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க? நீங்க வந்து ஆக்சுவலி நரோத்தம் தாஸ் தாக்கூர் பை பர்த் இட்செல்ஃப் சைத்தன்ய மகாபிரபுடைய மெர்சி, பகவானுடைய பிரேம அவதாரம். சைத்தன்ய மகாபிரபு பிரேம அவருடைய எக்ஸ்பான்ஷன் நரோத்தம். அவ்வளவு அன்பு சைத்தன்ய மகாபிரபு மேல நரோத்தம் தாஸ் தாக்கூர். அவர் சொல்றார், நீங்க சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையை பெற்றவர், நீங்க ஏன் வந்து எனக்கு சர்வீஸ் பண்றீங்க? அவர் சொன்னார், மகாபிரபு உங்ககிட்ட தீட்சை வாங்கிக்க சொன்னாரு, அவர் தீட்சையே கொடுக்க மாட்டேன்னு இருக்காரு லோகநாத். நரோத்தம் அவ்வளவு ஹம்பிளா சர்வீஸ் பண்ணது பார்த்து அவருக்கு அவர் ஒரே டிசைபிள் நரோத்தம் தான். லோகநாத் கோசாமியுடைய ஒரே டிசைபிள் நரோத்தம் தாஸ் தான். அப்ப பாருங்க, ஒருத்தர் குருட்ட தீட்சை வாங்க எவ்வளவு தூரம் போயிருக்காங்க. ஒரு குரு வந்து தீட்சை கொடுக்க மாட்டேன்னு இருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டே இருக்காரு, நீங்க தீட்சை கொடுக்கணும், சீடர்களை ஏத்துக்கணும், பக்தியை கத்துக் கொடுக்கணும். பட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மகாபிரபு சொல்லிட்டே இருக்காரு. ஒரு நாள் அவருக்கே மனசு வருத்துச்சு, சரி மகாபிரபு என்ன பார்க்கும் போதெல்லாம் தீட்சை கொடுன்னு சொல்றாரு, நாளைக்கு நான் ஃபர்ஸ்ட் யாரை மீட் பண்றோம் தீட்சை கொடுப்பேன்னு. நாளைக்கு போய் நான் கங்கையில குளிச்சுட்டு யாரு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் தீட்சை கொடுப்பேன்னு. கங்கையில குளிச்சுட்டு இருக்கும்போது அவர் மனசுல படுது, இப்ப யாரும் முதல்ல பார்க்கணும் தீட்சை கொடுக்கணும்னு. யாரும் பின்னாடி வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஒரு டெட் பாடி வருது.
ஒரு டெட் பாடி வந்து மிதந்து வந்து அந்த கங்கையில என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரம் இந்த அனாதை போனவெல்லாம் இருக்குல்ல, அது எரிக்காம பதிக்காம தூக்கி கங்கையில போட்டுருவாங்க. அது கங்கையில அப்படி மிதந்து போகும். அது வந்து சாரங்க தாக்கூர் ஆச்சாரியர் ஒரு பேர் சாரங்க தாக்கூர். சாரங்க தாக்கூர் பாடியில வந்து டச் ஆகிட்டே இருந்தது. அவர் கண்ணை முடிச்சு பார்த்து யாரும் கூப்பிடுறாங்கன்னு நினைச்சு நீ ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுனாரு. அது டெட் பாடி எதிர்த்து உட்காந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிச்சு. ஜெய் சாரங்க தாக்கூர் கி, கௌரங்க மகாபிரபு கி. குரு நினைச்சாருன்னா முடவனை கூட மலையை கடக்க வைக்க முடியும், குருடனை கூட பார்க்க வைக்க முடியும். முகம் கரோதி பாச்சாலம் பங்கும் லங்கையதேகிரிங் யத்ருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம். அதான் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருடைய பவர், ஸ்ட்ரென்த். அவர் வந்து ஒரு டெட் பாடி வந்தது, அதை பார்த்தோன்னே ஏய் கமான் கெட் அப் சாட் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு அந்த டெட் பாடி எழுந்து உட்காந்து சாட் பண்ணிச்சு. அவர் பேர் முராரின்னு பேர். அந்த பையன் அது ஒரு சின்ன பையன். அந்த சின்ன பையன் என்ன பண்ணார், ஏதோ பாம்பு கடிச்சு இறந்து போயிடுவார். அப்புறம் அவர் என்ன பண்ணாங்க, அவர் எரிக்கும் உள்ள ஒண்ணுல தூக்கி கங்கையில போட்டாங்க. அவர் அப்படியே வந்தவர் முராரி என்ன பண்ணாரு, சாரங்க தாக்கூருடைய மெர்சினால அவர் குருவுடைய கருணை கிடைச்சு அவருக்கு உயிர் வந்துடுது. அப்புறம் என்ன பண்ணாங்க, தெரிஞ்சு போயிடுது அவங்க அப்பா அம்மாவுக்கு, தான் பையன் இறந்து போகல உயிர் வந்துருச்சு அப்படின்னு ஓடி வந்தாங்க. ஏய் முராரி, நீ எங்க பையன், நீ சாவல, எங்க கூட வா. அப்ப முராரி சொன்னாரு, உங்க பையன் எப்பவே செத்து போயிட்டான், இவர் சாரங்க தாக்கூருடைய டிசைபிள் அப்படின்னு. முராரி சொன்னாரு, உங்க பையன் எப்போ செத்து போயிட்டாரு, நான் வந்து சாரங்க தாக்கூருடைய டிசைபிள், நான் குரு விட்டு வரமாட்டேன். அவர் சாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த மாதிரி குருவுடைய கருணை எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம். நம்ம ரெடியா இருக்கணும் அதை ரிசீவ் பண்றது. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, ஒரு காலத்துல குருவை தேடி போக வேண்டி இருந்தது, ரொம்ப தூரம் போகணும், ரொம்ப தடவை ட்ரை பண்ணணும், குரு ரொம்ப டெஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாரு. ஆனா இப்ப வந்து பிரபுபாடைய கருணையால குரு நம்மளை தேடி வர்றாரு, நம்ம இருக்கிற இடத்துக்கே வர்றாரு இல்லையா. குரு வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்காரு. பிரபுபாதர் வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்ட் டிராவல் பண்ணாரு, எல்லாரையும் கிருஷ்ண பக்தியில என்கரேஜ் பண்ணாரு, எல்லாருக்கும் தீட்சை கொடுத்து அவங்கள பக்தியில உருவாக்குனார். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் பிரபுபாட் டிசைபிள், பிரபுபாடி சீடர்கள் என்ன பண்றாங்க, உலகம் முழுதும் சுற்றுப்பயணம் பண்றாங்க. பரிவரத ஆச்சாரியா, பரிவரத ஆச்சாரியா மீன்ஸ் டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காங்க. கட்டுண்ட ஜீவாத்மாக்களை விடுவிக்கணும், அவங்களுக்கு கிருஷ்ணனுடைய கருணையை கொடுக்கணும், பிரபுபாடைய தாமரை பாதங்களை அவங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு குரு நம்மளை தேடி வர்றாரு. அப்ப முதலே சொன்னதுதான், ஒரு தூய பக்தரை பார்க்கறதே பாக்கியம், அவருக்கு சேவை பண்றது அதோட பாக்கியம், அவர்கிட்ட கேட்கறது அதோட பாக்கியம்னா அவரை குருவா எடுத்துட்டா எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால நம்ம வந்து எதையுமே தள்ளி போடவே கூடாது, நிறைய நல்ல விஷயங்களை உடனே செஞ்சிடணும். ஏன்னா ஜன உலகத்துல எவ்வளவு நாள் நம்ம இருப்போம்னு தெரியாது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் எவ்வளவு நாள் வந்து தூய பக்தர் இங்க வச்சிருப்பாருன்னு தெரியாது. கிருஷ்ணர் ஒரு பிளான் வச்சிருப்பாரு, சரி இவர் இருந்தது போதும், சரி நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டாருன்னா நம்ம அனாதையா போயிடுவோம் இல்லையா. ஸோ இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இது வந்து வாய்ப்பு நம்ம பயன்படுத்திக்கணும். குரு மகாராஜ் வரும்போது அவருக்கு சேவை பண்ணணும், அவர்கிட்ட கிருஷ்ணரை பத்தி கேட்கணும், அவரை தீட்சை வாங்கிட்டு அவரை குருவா எடுத்துட்டு அந்த லைஃப் அவருக்கு டெடிகேட் பண்ணணும். இந்த லைஃப் வந்து எஸ்பெஷலி ஃபார் குரு அண்ட் கிருஷ்ணா சர்வீஸ். ஏன்னா எவ்வளோ ஜென்மமா சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ல பண்ணிட்டோம் நம்ம. நீ புலன்பா அனுபவிக்காத விஷயமே இல்லை, எல்லாம் அனுபவிச்சாச்சு. இல்லையே நான் மலேசியால மட்டும் தானே பிறந்திருந்தேன், இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம பிரம்மலோகம் எல்லா லோகம் பார்த்துட்டு வந்துட்டோம், 14 லோகத்திலேயே சுத்திட்டு வந்துட்டோம்னு சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபு. ஏமித்தே பிரம்மாண்டே, எண்ணற்ற பிரம்மாண்டம் இருக்கு, நிறைய பிரம்மாண்டங்கள்லாம் இருக்கு. அதுல ஒரு பிரம்மாண்டத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒரு பிரம்மாண்டத்துல 14 லோகம் இருக்கு. அந்த 14 லோகத்துல பூலோகத்துல இருக்கோம். இதெல்லாம் நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோம் காலங்காலமா. ஏமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே கோனா பாக்கியவான் ஜீவா. அதுல பாக்கியம் தந்த ஜீவன் யாரு, குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. குருவுடைய கருணையால கிருஷ்ணனுடைய கருணையால பக்திங்கிற விதை கிடைச்சவங்க பாக்கியவான், ரைட். அதனால நம்ம ரொம்ப அழகா குருவை சரணடைஞ்சு அவருக்கு சேவை பண்ணி இந்த வாழ்க்கையில நம்ம பகவான்கிட்ட போகணும். எவ்வளவு பேருக்குலாம் இந்த வாழ்க்கையிலேயே பகவான்கிட்ட போயிடணும்னு ஆசை இருக்கு. இப்பயே நான் பகவான்கிட்ட போயிடணும், எல்லாருக்கும் ஆசை இருக்கு. என்ன முயற்சி பண்றோம் நம்ம, இந்த பெரியிலே பகவான்கிட்ட போயிடணும். எவ்வளவு பேருக்கு திரும்பி மலேசியால பிறக்கணும், ஆசிலாமா சாப்பிடணும்னு ஆசை இருக்கு இல்லையா. மலேசியால பிறக்க யாருக்கும் ஆசை இருக்காது. கிருஷ்ணாவுடைய கோலோ விருந்தாவனத்துக்கு போகணும். எத்கத்வானி நிவர்த்தந்தே தத்தாம பரமம்ம, அங்க துன்பமே கிடையாது, ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்.
இங்க பிரசாதம் பண்ணா டே நைட் ஒர்க் பண்ணணும். ஆனா கிருஷ்ணாவுடைய உலகத்துல போய் கல்பவருஷ மரத்துல கேட்டா எல்லாமே கொடுத்துரும். போக்லா நாசிலாம எல்லாம் உடனே கல்பவருஷ மரம் கொடுக்கும். அங்க கல்பவருஷ மரம் இருக்கு. என்ன கேட்ட டிசைட்ரி என்ன கேட்டாலும் கொடுக்கும். சித்தாமணி தாமம் அதை விட்டுட்டு நம்ம இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டிசைர் இருக்கும். நான் வந்து அது பேராசையா கூட இருக்கலாம். நான் பகவான்கிட்ட போகணும்னு பேராசைப்படலாம், தப்பு இல்லை. கிருஷ்ணாட்ட போகணும்னு ஆசைப்படலாம். அதுக்கு விசா வேணுமே, அதுதான் குருவோடைய மெஸ்ஸி. விசா இல்லாம மலேசியாவுக்குள்ள வர முடியாது இல்ல. அது மாதிரிதான் விசா இல்லாம கிருஷ்ணாவுடைய இது இல்லாம கிருஷ்ணாட்ட போக முடியாது. விசா வந்து குரு தருவார். ஓகே நீங்க கோலோவதான போலாம். பட் யூ ஹாவ் டு பிராக்டிஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இல்லையா. அந்த கவர்மெண்ட் சொல்ற சில சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி குரு வந்து நமக்கு சொல்ற நீங்க சாண்ட் அட்லீஸ்ட் 16 rounds எவ்ரி டே ஃபாலோயிங் 4 regulated principles. 4 விதிமுறையை கடைபிடிக்கணும். 16 மாலை குறைந்தபட்சம் 16 மாலை சொல்லணும். பகவானுக்கு சேவை பண்ணணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருந்தா இந்த லைஃப்லயே நம்ம போயிடலாம் கிருஷ்ணாட்ட. அது வந்து அவ்வளவு ஆக்சுவலி குரு பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். குரு பக்தி. ஓகே, நான் ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி சொல்லி முடிச்சிட்டேன். குரு பக்தி. குரு பக்தி வந்து பாருங்க நமக்கு எப்படிதான் குரு பக்தி இருக்கு. ஆனா உபமன்யுன்னு ஒருத்தர் இருந்தார். உபமன்யு வந்து அவர் ரொம்ப குரு மேல அவ்வளவு பக்தி அவருக்கு. அவர் குருக்குள்ள படிச்சுட்டு இருக்காரு. குருகிட்ட வந்து சேவை பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் குரு வந்து டெஸ்ட் பண்றாரு. குரு வந்து பரீட்சை பண்றாரு உபமன்யுவை. என்ன பண்ண முன்ன காலத்துல எப்படி இருக்குன்னா, இந்த பிரம்மச்சாரிக்கெல்லாம் வந்து போய் பிக்ஷை எடுத்து வரணும். பிரம்மச்சாரியில என்ன பண்ணணும், போய் பிக்ஷை எடுத்து வந்து குருவுக்கு தரணும். குரு பிக்ஷை எடுத்து வந்து முதல்ல குருவுக்கு தரணும். குரு வந்து சாப்பிட சொன்னாதான் சாப்பிடணும். குரு சாப்பிடுங்கன்னு சொல்ல மறந்துட்டா அன்னைக்கு ஃபாஸ்டிங் தான். அந்த மாதிரிலாம் இருந்து இன்னைக்கு யாரும் பிரம்மச்சாரி இருக்க மாட்டாங்க ஆசிரமத்துல இல்லையா. ஒரு காலத்துல அப்படி எல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு பிரம்மச்சாரிஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டதுனால ஆசிரமத்தில் இருக்கும், நிறைய பிரசாதம் எல்லாம் கிடைக்கும். இல்லாட்டி இஸ்கான்ல பிரசாதம் கிடையாது, குரு சாப்பிட சொல்ல மறந்துட்டாருன்னா ஓடிடுவான் ஆசிரமத்துக்கு இல்லையா, யாரும் இருப்பாங்க. ஆனா ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தாங்க. So strong brahmacharya means tapasya brahmacharyena samena tamena tyagena. பிரம்மச்சரிய வாழ்க்கையினாலே தப வாழ்க்கை தான். அப்ப என்னாச்சு, உபமன்யு வந்து ஒரு நாள் குரு கூப்பிட்டாரு, போய் பிக்ஷை எடுத்து வர சொன்னாரு. இவர் பிக்ஷை எடுத்து வந்தாரு, குரு சாப்பிட சொல்லல. அன்னைக்கு சாப்பிடவே இல்லை, ஃபாஸ்டிங், அன்னைக்கு ஃபுல்லா விரதம். அடுத்த நாள் பார்த்தா உபமன்யு நல்லா ஆக்டிவா இருக்காரு. குரு வந்து கேட்டாரு, ஏய் உபமன்யு, நேத்து நான் உன்ன பிரசாதம் சாப்பிட சொல்லலையே, நீ எப்படி என்ன பண்ண? நான் 2வது போய் பிக்ஷை எடுத்தேன், செகண்ட் டைம் போய் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டேன். நோ கூடாது, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பிக்ஷை எடுக்கணும்னு. 2வது போய் எடுக்க கூடாது, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பிக்ஷை எடுக்கணும். அதே குருட்ட தரணும். குரு சாப்பிட சொன்னதான் சாப்பிடணும். சரி, 2வது நாள் போனாரு, பிக்ஷை எடுத்தாரு. அன்னைக்கு குரு சாப்பிட சொல்லல. அப்புறம் அடுத்த நாள் கேட்டாரு. உபமன்யு ரொம்ப ஆக்டிவா இருக்காரு, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காரு, உற்சாகமா இருக்காரு. குரு மகாராஜ் கேட்டாரு, ஓ உபமன்யு, நீ என்ன சாப்பிட்ட? நீ ஒரு தடவை தானே பிக்ஷை எடுத்த? ஆமா, நான் ஒரு தடவை தான் பிக்ஷை எடுத்தேன். 2வது தடவை போலியே, அப்புறம் எப்படி நீ இவ்வளவு திடமா இருக்க, ஆரோக்கியமா இருக்க? நான் கோசாலையில போய் பால் குடிச்சேன்னு. கோசாலையில போய் பசுவோடைய மடியில இருந்து பால் சொல்லிட்டு குடிச்சேன். நோ, பால் குடிக்க கூடாது, அது கண்ணு குட்டிக்கு வச்சிருக்கு, நீ எப்படி குடிக்கலாம்? கண்ணு குட்டி குடிக்க வேண்டிய பாலை நீ எப்படி குடிக்கலாம்? குடிக்க கூடாது அப்படின்ட்டு. 3வது நாள் பார்த்தாரு, அன்னைக்கு குரு சாப்பிட சொல்லல. 4வது நாள் திரும்ப உபமன்யு ஆக்டிவா இருக்காரு. குரு கேட்டாரு, நீ என்ன பண்ண? செகண்ட் பிக்ஷை எடுக்க போனியா? இல்ல. 2வது பிக்ஷை எடுக்க போல. பசுவோடைய மடியில பால் குடிச்சா? இல்ல. அப்புறம் எப்படி நீ இவ்வளவு ஹெல்த்தியா இருக்க? நான் வந்து கண்ணுக்குட்டி பால் குடிச்சதுக்கு அப்புறம் கண்ணுக்குட்டியோட வாயிலிருந்து பால் வலியும், அது கண்ணுக்குட்டி நிறைய குடிச்சிட்டா அது நுரையெல்லாம் வடிச்சு கீழே, அதை போய் குடிச்சேன். நோ, அதையும் குடிக்க கூடாது. நம்மளால முதல் நாளே ஓடிடுவோம். நம்மளாம் முதல் நாளே ஆசிரமம் வேண்டாம், பிரம்மச்சரிய வேண்டாம், கிரகஸ்தரா பயிரல் ஓடிடுவோம் இல்லையா. ஒரு உபமன்யு வந்து பரீட்சை பண்ணிட்டே இருக்காரு குரு. உபமன்யுவை தௌமிய ரிஷி டெஸ்ட் வச்சுட்டே இருக்காரு. 4 நாள் ஒண்ணுமே சாப்பிடல. 5வது நாள் என்ன பண்ணாரு, கண்ணுக்குட்டி எல்லாம் மேய்ச்சல் எடுத்து கூட்டிட்டு போனாரு பெட்டி ஃபீல்டிங். அங்க போய் பசி தாங்க முடியல, அப்படியே ரொம்ப மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ கீரையெல்லாம் பறிச்சு சாப்பிட்டாரு. இந்த நிலத்துல உள்ள கீரை ஏதோ பறிச்சு சாப்பிட்டு, அது ஏதோ ஒரு பாய்சன் கீரையா கண்ணு போயிடுச்சு. அவரு ஏதோ ஒரு விஷமான கீரையை சாப்பிட்டு ஒரு கண்ணு பார்வை போயிடுச்சு. கண்ணு தெரியாம ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டாரு. உபமன்யு என்னாரு, கண்ணு தெரியாம ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டாரு. குரு வந்து தேடி வராரு, சீடரை காணோம்.
ரொம்ப டெஸ்ட் பண்ணிட்டாரு. 4 நாளா ஒன்றும் சாப்பிடல, அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியல. தேடி வராரு, வந்து பார்த்தா ஒரு கிணத்துக்குள்ள விழுந்திருக்காரு. கண்ணும் தெரியல, கிணத்துல இருந்து மேலேயும் வர முடியல, கஷ்டப்பட்டு இருக்காரு. தென் குரு சொன்னாரு, உபமன்யும் சரி நீ வந்து உனக்கு கண் பார்வை வரணும்னா அந்த டெமிகாட் லெவல்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அஸ்வினி குமார் வந்து தேவலோக மருத்துவர்கள், அவங்களை கூப்பிட்டு உனக்கு மெடிசன் தருவாங்க, அதை சாப்பிட்டா உனக்கு கண்ணு வந்துடும், நீ மேல வந்துடலான்னு அஸ்வினி குமார் கூப்பிட்டாரு. அஸ்வினி குமார் கூப்பிட்டு மருந்து சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேங்கிறாரு. என் குரு பர்மிஷன் கொடுத்தாதான் சாப்பிடுவேங்க. நம்மளா இருந்தோம் முதல்ல மருந்து வாங்கி சாப்பிட்டு அடுத்த வேலை இல்லையா. அவர் என்ன பண்ணாரு, மருந்து சாப்பிட மாட்டேட்டாரு. என் குரு மகாராஜ் பர்மிஷன் கொடுக்கணும், அவர் கொடுத்தாதான் சாப்பிடுவேன். அப்புறம் மருந்து சாப்பிட்டு அப்புறம் வெளியில வந்து அவருடைய குரு வந்து அவரை கட்டி தழுவிக்கிட்டார். போல ஒரு டெஸ்ட் வச்சு கூட அவரு அந்த குரு பக்தி விடல. அவ்வளவு சின்சியரான டிசைபிள். அந்த மாதிரி ஒரு பக்தி இருக்கணும் நமக்கு குரு மேல. குருகிட்ட வந்து அவ்வளவு சரணாகதி. பட் குரு வந்து அப்படியெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்றது இல்லை. பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணணும், குரு மேல அவ்வளவு விசுவாசம் சரணாகதி இருக்கணும். அப்பதான் கிருஷ்ணர் நமக்கு ப்ராப்ளம் என்னன்னா, கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது, அவர் எப்படி சரணடையணும்னு தெரியாது. ஆனா ஆன்மீக குருவை சரணடைச்சிடலாம். ஆன்மீக குருடைய தாமரை பார்த்து சரணடைகிறதும் கிருஷ்ணருடைய தாமரை பார்த்து சரணடைகிறதும் வேற வேற இல்லை. குருவுடைய இன்ஸ்ட்ரக்ஷனும் கிருஷ்ணாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷனும் வேற வேற இல்லை. அதனால யார் ஒருத்தர் குருவை ஏத்துக்கிறாங்களோ, குருவுடைய கட்டளையை நிறைவேற்றுறாங்களோ, அவங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்க. கிருஷ்ணாவுக்கு ரொம்ப நம்ம கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்க. இங்க சொன்னார் ஆச்சாரியோபாசனம், ஆன்மீக குரு வழிபடணும். ஆன்மீக குருவை தினமும் 3 வேளை வழிபடணுங்கிறாங்க. விஸ்வநாத சக்கரவர்த்தி சொல்ல ஸ்தாயான் ஸ்துவாம் தஸ்ய யசஸ்த்ரை சந்தியாம் வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். ஸ்தாயான் ஸ்துவாம் தஸ்ய யசஸ்த்ரை சந்தியா. திரை சந்தியானா 3 சந்தி காலம். காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, அப்புறம் சூரியன் உச்சி வேலையில் இருக்கும்போது, அப்புறம் சூரியன் அஸ்தமிக்கும் போது, இந்த 3 வேலையும் நம்ம ஆன்மீக குருவோட புகழ் பாடணும். காலையில எந்திரிச்சு வந்து பகவான் படி யாரை பத்தி பாடுறோம்? ஓ ஜெகநாதா பலராமன்னா பாடுறோம். சம்சார தாவா நலலிட லோகா பிரணய காருண்ய கன கனத்வம் பிராப்த கல்யாண குணநவாஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணரவிந்தம். முதல்ல பகவான் படி வந்து ஆன்மீக குரு தான் புகழ்ந்து பாடுறோம். ஏன்னா கிருஷ்ணா வந்து தன்னை புகழ்றத விட தன் பக்தனை புகழும் போது பேரானந்தம் அடைவார். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காலையில எழுந்திரிச்சோடனே முதல் வர்ஷிப்பே குரு வர்ஷிப் தான். அப்புறம் மதியம், தென் ஈவினிங், இந்த 3 வேலையும் வந்து ஆன்மீக குருவை நினைக்கணும். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் குருவை நினைக்கலாம். ஓ குரு மகாராஜ், உங்க கருணையை கொடுங்க, நான் கிருஷ்ண பக்தி விட்டு விலக கூடாது, எனக்கு மாயன் வந்து என்னை காப்பாத்துங்க. மாயா வந்து சோ ஸ்ட்ராங். மாயா ரொம்ப சக்தி வாய்ந்தது. மாயிலிருந்து யார் நம்மளை காப்பாற்ற முடியும்? கிருஷ்ணரால தான் முடியும். தைவியேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவை பிரபத்யந்தே மாயா மேதாம் தரந்திதே. யார் என்ன சரணடைறாங்களோ அவங்க தான் மாயை கடக்க முடியும். ஆனா நம்ம கிருஷ்ணரே சரணடையிலையே, நமக்கு எப்படி சரணடைன்னு தெரியலையே. அதனால குருவை சரணடையும். குரு அந்த சக்தி நமக்கு தருவாரு, மாயிலிருந்து தப்பிச்சுக்கிறது, மாயிலிருந்து நம்மளை காப்பாத்திக்கிறது. அதனால குருவை சரணடைஞ்சு அவருக்கு சேவை பண்றது மூலமா நம்ம மாயிலிருந்து கிராஸ் பண்ணிடலாம். ரைட்? அதனால நமக்கு ரொம்ப பாக்கியம். இப்ப குரு மகாராஜ் வருவாங்க, அவரை தரிசனம் பண்ணலாம், அவர்கிட்ட கிருஷ்ணரை பத்தி கேட்கலாம், அவருக்கு சேவை பண்ணலாம். தீட்சை வாங்காதவங்க அவர்கிட்ட தீட்சை வாங்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தீட்சை வாங்கியிருக்கோம், இன்னும் நல்லா சர்வீஸ் பண்ணணும், எனக்கு இன்னும் குரு மேல வந்து பக்தி வரணும், நான் இன்னும் குரு வந்து சரண்டர் ஆகணும், எனக்கு இன்னும் அவர் மேல வந்து இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் வரணும், எனக்கு இன்னும் அவர் மேல வந்து சர்வீஸ் ஆட்டிடியூட் வரணும், எனக்கு அவருடைய கருணை கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்கி. நீங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள்